இந்த 18 வருட காலம் ஒரு ஜாதகனுக்கு எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு கேட்டு பாருங்க. அவனுக்கு அந்த வலி, வேதனை, சந்தோஷம் எல்லாமே சொல்லுவோம். புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாருன்னா, கனமான கரும்பாம்பு கேந்திரகோணம் ஆளப்பா அத்தலத்தோன் சுபரே கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளரியோகம் திடமா செப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க அனுதினமும் பலனை கூறுன்றார் சித்தர். புலிப்பானை சித்தர் அருமையான செய்யுள். என்னன்னா, அதே சமயத்துல அதே ராகு அவனை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரைக்கும் கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துவார். கூட்டு போயிடுவார். நீங்க ராகுனுடைய தன்மை எங்க பார்க்கலாம்னா, எங்கெங்கெல்லாம் பிரம்மாண்டம் இருக்குதோ அங்கெல்லாம் ராகுனுடைய ஆதிக்கம். ஒரு ஜாதகன் ரொம்ப லக்ஸுரியா இருக்கணும், நல்ல சந்தோஷமா, நல்ல ஒரு சுகபோகங்களோட இருக்கணும்னா ராகுனுடைய ஆதிக்கம் தான். அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் போடுங்க, பணம் போடுங்க. கிரிப்டோ கரன்சி இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, அதுல பணம் போடுங்க, நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அழைப்புகள் அது நம்ம கண்ணில் படும். இந்த ராகு தசை அதை தான் செய்யும். ராகு பகவான் அதான் பண்ணுவார். இது நீங்க இதுல போகும்போது அந்த பேராசை வந்துடும். அதுல அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அவருடைய குணம் வந்து ஆசை, பேராசை. பேராசையினுடைய உச்சம் மாயை. குருவோடு ராகு சேர்ந்தால் குரு சண்டால யோகம். அந்த திசையில வேற லெவல் வீழ்ச்சியும் வரும், உச்சமும் வரும். குரு சனியோடு சம்பந்தப்பட்டாலும் சண்டால யோகம். சண்டாலன்னா என்ன? சண்டாலன்னா நீச்சன். சனி பகவான் ராகு கேதுலாம் நீச்சன்னு சொல்லலாம். இவர் வந்து அந்தனர். இவரு போய் அங்க சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா அது தன்மை மாறிடும். இவரு ராகு குரு பகவான் வந்து அந்த தன்மையை இழந்துருவார். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சத்வாத சாதிக்கே சரண்யே தயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம். ராகு திசை 18 வருடம் ஒரு ஜாதகனுக்கு என்ன செய்யும், அதை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராகு மகா திசை ஒரு ஜாதகனுக்கு வருதுன்னு சொன்னாலே அந்த ஜாதகன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஜாதகனுக்கு ராகு பகவான் நடக்கும் பொழுது ஒரு அற்புதத்தையும் செய்வாரு, அதே சமயத்துல அவனை அதல பாகாலத்திலையும் விட்டுருவார். அதுக்குதான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தூண்டை விட்டு சிதறடிப்பார், தூண்டை விட்டு சிதறடிப்பார் ராகு, கொடுத்து கெடுப்பார். இதெல்லாம் ராகு பகவானுடைய குணம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களும் சுகபோகங்களும் ஒரு லக்ஸுரி லைஃபும் இந்த ஜாதகனுக்கு தேடி அவங்ககிட்ட வரும். இதுல நீங்க எங்க பார்க்கலாம்னா, சினிமா உச்சங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். சாதாரணமா இருந்திருப்பாரு, திடீர்னு ஒரு லெவலுக்கு போயிடுவாரு. இதெல்லாம் ராகுனுடைய தன்மை. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த ராகு திசை. அதே சமயத்துல அதே ராகு அவனை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரைக்கும் கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துவார். கூட்டு போயிடுவார். நீங்க ராகுனுடைய தன்மை எங்க பார்க்கலாம்னா, எங்கெங்கெல்லாம் பிரம்மாண்டம் இருக்குதோ அங்கெல்லாம் ராகுனுடைய ஆதிக்கம். ஒரு ஜாதகன் ரொம்ப லக்ஸுரியா இருக்கணும், நல்ல சந்தோஷமா, நல்ல ஒரு சுகபோகங்களோட இருக்கணும்னா ராகுனுடைய ஆதிக்கம் தான். ராகுனுடைய தன்மையே என்னன்னா, சடன் சேஞ்சஸ். உங்க வாழ்க்கையில திடீர்னு திருப்பங்கள், திடீர்னு மாற்றம். மாயை. மாயைன்னா என்னங்க? மாயை என்பது என்ன? ஞானிகள் எவ்வளவோ மாயையை பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாயா உலகத்தில் நம்ம சிக்கி தவிக்கிறோன்றாங்க இல்லையா, அதுதான் மாயையினுடைய அதிபதியே ராகு பகவான் தான். அப்ப இந்த ராகுனுடைய தன்மை குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில திடீர்னு சேஞ்சஸ் ஏற்படும், வெளிநாட்டு பயணங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ராகு தசை நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வெளியில இருந்து சில விஷயங்கள்லாம் வருங்க. அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் போடுங்க, பணம் போடுங்க. கிரிப்டோ கரன்சி இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, அதுல பணம் போடுங்க, நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அழைப்புகள் அது நம்ம கண்ணில் படும். இந்த ராகு தசை அதை தான் செய்யும். ராகு பகவான் தான் பண்ணுவாரு. இது நீங்க இதுல போகும்போது அந்த பேராசை வந்துடும். அதுல அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அவருடைய குணம் வந்து ஆசை, பேராசை. பேராசையினுடைய உச்சம் மாயை. இதெல்லாம் அவரு ஏற்படுத்துவார். கீழ்நிலையில இருக்கிற மேல்நிலை, மேல்நிலை இருக்கிற கீழ்நிலை, இதெல்லாமே மாறி 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 வரும். அப்ப நம்ம இந்த அறிவிப்புகள் எது வந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம டக்குன்னு அதுல போய் இறங்கி போயிட்டோம்னா நம்ம அதுல வந்து ஏமாற்றத்தையும் இழப்பையும் நஷ்டத்தையும் சந்திப்போம். நல்லா கொடுக்கும், ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி காமிக்கும், அதுக்கப்புறம் நம்மளை மேல தூக்கி அடிச்சிடும். இதுதான் அது அதனுடைய தன்மை. அதே மாதிரி ராகு பகவானுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் அந்த 3 நட்சத்திரத்தை அதிபதியா அவரு இயக்குறாரு. இந்த 3 நட்சத்திரங்கள் ராகுவின் நட்சத்திரம். இதுல வந்து திருவாதிரை வந்து சிவபெருமானோட நட்சத்திரம். எம்பெருமான் சிவபெருமானோட நட்சத்திரம் திருவாதிரை. நம்ம அன்றாடம் வழிபடக்கூடிய சிவபெருமான நட்சத்திரமே ராகுனுடைய நட்சத்திரம் தாங்க. பாத்துக்கோங்க. அப்ப
ரொம்ப அருமையான ஒரு ராகு தசை ஒரு மனிதனுக்கு வருதுன்னா, அவன் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அந்த டைம்ல அவனுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதை எப்படி அவன் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறான், எப்படி அத பண்றான்றது தாங்க இதுல ஒரு கருத்து. இன்னொரு விஷயம், இந்த ராகு யாரோட சேர்றாரு? எந்தெந்த இடங்கள்ல உட்கார்றாரு? பொதுவா பார்த்தீங்கன்னாங்க, உபஜெயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 இந்த இடம் வந்து உட்கார்ந்தா ராகுக்கு சிறப்புன்னு சொல்றாங்க. அது உண்மதான். அது அமையக்கூடிய இடம், அது உண்மதான். அதே மாதிரி அவரு வந்து அ 3, 6, 11ல உட்கார்ந்து திசை நடத்தும் பொழுது, அந்த திசை ரொம்ப அருமையா இருக்கும் ஜாதகருக்கு. அதே மாதிரி புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாருன்னா, "கனமான கரும்பாம்பு கேந்திரகோணம் ஆளப்பா அத்தலத்தோன் சுபரே கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளர்யோகம் திடமா செப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க அனுதினமும் பலனை கூறுன்றார்." சித்தர் புலிப்பானை சித்தர் அருமையான செய்யுள். என்னன்னா, ஒரு ஜாதகன் ராகு திசை நடக்கும்போது அந்த லக்னத்திலிருந்து ராகு பகவான் 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்திலோ அல்லது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானத்திலோ அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அருமையா இருக்கும் அந்த ஜாதகனுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல லாஸ்டா ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. அனுதினமும் பலனை கூறுன்றார். கூறப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க. குடிநாதன்னா லக்னாதிபதி. நான் ஒரு லக்னத்தை பற்றி கூட ஒரு முன்னாரு ஒரு பதிவுல சொன்னேன். என்னன்னா, லக்னத்தை வச்சுதான் ஒரு ஜாதகனுடைய ஆயுளு, தோற்றம் எல்லாமே நம்ம சொல்றோம். அந்த லக்னத்திலிருந்து அவர் எங்க உட்கார்றாரு? இதுல என்ன சொல்றாங்கன்னா, லக்னாதிபதியே போய் ராகோட சேர்ந்து அவரு திரிகோணம் கேந்திர ஸ்தானத்துல அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அந்த திசை மிக அருமையான பலனை கொடுக்கும். சிவசிவா கிளர்யோகம் திடமா செப்பு. கிளர்யோகம்ன்றாரு. அனுதினமும் பலன் உண்டு. நல்ல அருமையான பலன் உண்டு. ஆனா இதுல சில விளக்கு இருக்கு. ராகு எந்த நட்சத்திரத்தோட சேர்றாரு, அவர் சொந்த நட்சத்திரம் இல்லாம வேற நட்சத்திரம் சேர்றது. அதே மாதிரி வந்து அவர் சந்திரனும் சூரியனும் அவருக்கு இயற்கையாவே அவருக்கு பகைவர். அவர் சந்திர சூரியன் வந்து ராகு பகவானுக்கு பகைவர். அதை விட்டுட்டு அவர் குரு பகவானோட சேர்றதோ அல்லது இவர் ஒரு புதனோடோ இந்த மாதிரி சேர்ந்து திசை நடத்தும் போது அது அருமையா இருக்கும். அது இந்த புலிப்பாணி சித்தர் சொல்ற மாதிரி 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 ஆகிய கோணத்தில் உட்கார்ந்து இந்த திசை நடத்தும் போது இன்னும் அருமையான பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனால் ஜாக்கிரதையா என்ன நம்ம பார்க்கணும்னா, அந்த ராகு பகவான் இந்த லாஸ்டா வரக்கூடிய செவ்வாய், அதுக்கு முன்ன சந்திரன், சூரியன் இந்த 3 திசையில கவனமா இருக்கணுங்க. நம்ம இன்னே சொன்னோம் உங்களுக்கு, கொடுத்து கெடுப்பார் ராகு, தூண்டை விட்டு சிதறடிப்பார் ராகுன்ட்டான். தூண்ட விடுவாருங்க. இதை செய், அதை செய், இதை வாங்கு, அதை பண்ணு, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் நினைச்சு உள்ள இறங்கிடுவோம். கடைசியில மாட்டிக்குவோம். உள்ள போயிடுவோம், வெளியே வர தெரியாது. ஏன்னா நமக்கு நமக்கு யோசிக்கிற திறனையே கொடுக்க மாட்டாரு. ராகு பகவான் யோசிக்கிற திறனையே கொடுக்க மாட்டாரு. தசை நடக்கும்போது அந்த அந்த திங்கிங்கே வராது. அது அனுபவத்துல தெரியும். ராகு தசை நடக்கிறவங்கள நீங்க கேளுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சாதாரணமா அந்த திடீர்னு மேல போயிடுவாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கிறவங்க டமால்னு கீழே விழுந்து ஆள் இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. இதெல்லாம் ராகு பகவான் செய்யற வேலைதான். அவரு எதை கொடுத்தாலும் பிரம்மாண்டம் உச்சம்தான். எது வீழ்ச்சியும் உச்சம்தான், உச்சமும் உச்சம்தான். மேல மேல போறதும் உச்சத்தை கொடுப்பாரு, கீழே வந்தாலும் அதான் கொடுப்பாரு. ராகு தசை இந்த ஜாதகனுக்கு நடக்கும்போது அவன் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய தன்மை ரொம்ப ஒரு எப்படி இருக்கும்னு நம்மளுடைய கர்ம வினைப்படியே அந்த கிரகங்கள் நம்மளை கொண்டு போகும். அந்த ராகுனுடைய தன்மை நம்மளை கொண்டு போகும். அதனாலங்க அந்த தன்மை வந்து பொதுவா 18 வருட காலங்கள்ல 2 வருடம் 8 மாதம் 12 நாள் தாங்க அந்த ராகு தசையினுடைய சுய புத்தி. சுய புத்தினா என்னன்னா, ராகு தசை 18 வருஷத்துல 9 கிரகங்களும் அந்த ராகு தசையில நடக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ராகு தசையில் சுய புத்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாள் நினைக்கிறேன். அது பொசிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ரொம்ப நல்ல பலன்களே இருக்காதுங்க. பொதுவா எல்லா திசைகளுக்குமே சுய புத்தி அவ்வளவு நல்லா இருக்காது. ரொம்ப சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால அந்த அந்த சுய புக்தியில வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன். அது குடும்பத்துல மனைவி மக்களுக்கு நோய் பிரச்சனைகள், ஏதாவது தனக்கு வந்து உடல் உபாதைகள், வயிற்றுல கோளாறு. அது புலிப்பாணி சித்திர ஒரு அழகான ஒரு பாடல் சொல்றாரு. சுய புத்தியில சுய
ஸ்தானத்துல அவர் வந்து திசை நடத்தும் போது அவர் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாவே அவர் நல்லது செய்ய மாட்டார். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு கை வைப்பாரு, உடம்புல ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவாரு, சின்ன ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வேற ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாரு. மனைவி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறு, மருந்தால் கண்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வந்து விஷப்பூச்சி தீன்றது, விஷம் சம்பந்தமான அந்த விஷயங்கள்லாம் அவர் ஏற்படுத்துவார் ராகு திசை. சுய புத்தியில் அதுல கவனமா இருக்கணும். ராகு திசை வந்த உடனே டக்குன்னு நம்மளை மேல கொண்டு போயிடாது. சுய புத்தி ஒரு 2 வருஷம் 8 மாசம் கொஞ்சம் நம்மளை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹோல்ட்ல வச்சு நம்மளை பார்க்கும் என்ன பண்றது. சப்போஸ் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்து உங்களை எடுக்க போறான் முடிக்க போறான்னு அர்த்தம். சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா சுய புத்தி வேலை செய்யாது, அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்றாங்க. ராகுவ மாதிரி யாராலுமே கொடுக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அவரு. அது வரும்பொழுது அந்த சுய புத்தியில நமக்கு எப்படி இருக்கும்னா, காலகட்டங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கு அமையிற மாதிரியே இருக்கும். அப்படியே தடைபடும். அப்ப திருப்பி நம்ம ஏதாவது செஞ்சு அதுல லாஸ் ஆகும். ஏதாவது தொழில் செய்ய தூண்டும். அதுல நம்ம ஆசையை உண்டாக்கும். பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத சகவாசத்தை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம், அதனுடைய கெட்ட குணங்கள் என்னன்னா சூதாட்டம். அதான் முன்னே சொன்னேன், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், சூதாட்டம்னு நான் சொல்லேன். பொதுவா அந்த லைன்ல தான் அது வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு போறது அது வேற சப்ஜெக்ட். புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுல எவ்வளவோ பேர் இருக்காங்க. சூதாட்டம்னு சொல்ல முடியாது. சூதாட்டமும் இருக்கிறது. சூதாட்டம்னா இப்ப சீட்டு ஆடுறது, இப்ப அந்த லாட்ரி வாங்குறது, அதிர்ஷ்டம், இதெல்லாம் எல்லாமே அதுதான் சூது. அந்த சூதுக்கு அதிபதி ராகு, பேராசைக்கு அதிபதி ராகு, மாயைக்கு அதிபதி அந்த ராகு தான். திடீர் உச்சம், திடீர் வீழ்ச்சி எல்லாத்தையுமே ஏற்படுத்துவார் ராகு திசையில. அப்ப அந்த 18 வருஷங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ராகு. நல்லா பாருங்க, அந்த 9 கிரகங்களும் அந்த ஒரு திசையை பிரிச்சுக்குவாங்க. ராகு திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு புத்தி முடிஞ்சவொடனே சனி புத்தி, சனி புத்தி முடிஞ்சவொடனே புதன், புதன் முடிஞ்சவொடனே என்ன வருது, கேது வந்துடும். கேது முடிஞ்சவொடனே சுக்கிரன் வருவார். சுக்கிரன் முடிஞ்சவொடனே சூரியன். அந்த சூரியன் லாஸ்டா சொன்னல சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய். அது அடுத்த ரொட்டேஷன். அப்ப அடுத்தது ராகு திசை 12 வருஷம் முடிஞ்சவொடனே குரு திசைக்கு போயிடுவாங்க. அப்ப ராகுல வந்து உங்களை நல்லா பண்ணிட்டு நல்ல அருமையான லெவலுக்கு கொண்டு வந்து இந்த ராகு முடியும் போது உங்களை ஃபுல்லாவே வாஷ் அவுட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ராகு நல்ல கிரகத்தோட சேர்ந்து உட்காந்து திசை நடத்தி நீங்க புத்திசாலியா இருந்தா படிச்சுக்கலாம். அவரு வந்து நல்லவனோடையும் உட்காந்து கெட்டவனோடையும் உட்காந்து சண்டால பாவி சண்டால யோகத்தை ஏற்படுத்தி என்ன எல்லாம் தலையில மாறிடும். அதுதான் நான் சொன்னேன், ராகு யாரோடலாம் சேர்றாரோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு. குருவோடு ராகு சேர்ந்தால் குரு சண்டால யோகம். அந்த திசையில வேற லெவல் வீழ்ச்சியும் வரும், உச்சமும் வரும். குரு சனியோடு சம்பந்தப்பட்டாலும் சண்டால யோகம். சண்டாலன்னா என்ன? சண்டாலன்னா நீச்சன். சனி பகவான் ராகு கேதுலாம் நீச்சன்னு சொல்லலாம். இவரு வந்து அந்தனர். இவரு போய் அங்க சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா அது தன்மை மாறிடும். இவரு ராகு குரு பகவான் வந்து அந்த தன்மையை இழந்துருவார். ஒரு இப்ப ராகுட சேரும்போது ராகு குருவாடுவார், குரு ராகு ஆடுவார். இன்னொரு விசேஷம் என்னன்னா, ராகு பகவானுக்கு யாரோட சேர்றாங்களோ அவங்களோட தன்மையாவே மாறிடுவாங்க. நீங்க வாழ்நாள்ல பாருங்களேன், ஒருத்தவங்க பேசும்போது ஒரு நல்ல ஒரு ஆர்வம் நமக்கு வந்து ஒரு ஆன்மீகத்திலேயோ இல்ல ஒரு ஜோதிடத்திலயோ இருக்குன்னா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்கள மாதிரியே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அந்த தாக்கம் வந்து நம்மள உள்ள சைக்காலஜிக்கலா உள்ள இழுக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாரு. எம்ஜிஆர் சம்பந்தம், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரியே முகம் பாவனைகள் பண்ணி அவர் மாதிரியே மாறிடுவார். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கிரகத்தினுடைய வேலைகள் தான். நம் மீது எதன் தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறதோ, நம்முடைய மனம் எதை இழுக்கிறதோ அதன் வடிவமாகவே நம்ம ஆயிடுறோம். நீயே அது. அதனால வந்து நம்ம அந்த தன்மையை நம்ம உள்வாங்கிக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமான்னு பாருங்க. இப்ப ஒரு சினிமாவுடைய மோகம் எப்படி இருக்கு? சாதாரண மனிதர்களுக்கு இன்னைக்கு வந்து சினிமா மூலமா டக்குன்னு போயிடும் ஒரு விஷயம். இதுவே நீங்க ஒரு எல்லாமே ஒரு கணக்கா சொல்லி ஒரு விஷயமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. இது ஒரு வேற சப்ஜெக்ட். அதனால ராகு திசை அவரு சேர்ற கிரகம், அவரு அமர்ற இடம், அவரு நட்சத்திரம் வாங்குறாரு பாத்தீங்களா? எந்த ஆதிபத்தியத்தில் நட்சத்திரம் வாங்குறாரோ அவரு சுய நட்சத்திரம் தான் வாங்குவாருன்னு அர்த்தம் இல்லைங்க. அவர் எந்த காலபுருஷ தத்துவத்துல வந்து 12 ராசியில எந்த இடத்துல வேணா உட்காருவாரு. எங்க ஆனா அவர் சொந்த வீடு கிடையாது. ராகு பகவானுக்கு சொந்த வீடே கிடையாதுங்க. அதனால அவர் இப்ப எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நட்சத்திரம் வந்து யாருடைய ராசி? செவ்வாய், குரு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்களோட சேரும்போது அந்த தன்மையாவே மாறிடுவார் அவர்.
செவ்வாயினுடைய தன்மையை அப்படியே எடுத்துக்குவார். குருனுடைய தன்மையை அப்படி எடுத்துக்குவார். உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னத்துக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் இவரு குரு போயிட்டு ராகோட சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்றாரு. இப்ப உதாரணத்துக்கு புலிப்பாணி சித்தை சொல்ற மாதிரி 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 இந்த இடத்துல ராகு சேர்ந்து உட்கார்ந்து கிரகம் நடத்தும் போது என்ன ஆகும்? திசை நடத்தும் போது ராகு வந்து குருவா மாறிடுவார். அதான் அவர் சொல்றாரு, குடிநாதன் சேர்ந்து நிற்கின்றாரு. இந்த மாதிரி உட்காந்து திசை நடத்தும் போது ராகு வந்து அப்பனுக்கு நல்ல மரியாதைகள், பேரு, புகழ், பதவி எல்லாம் தேடி 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 வரும். ஆனா அடுத்தது குருதசை வருது பாத்தீங்களா, அதுதான் விஷயம். இங்க கொடுக்கிறாருன்னா எடுக்க போறான்னு அர்த்தம். அதான் கொடுத்து கெடுப்பான் ராகுன்ட்டான். ஞானிகள் சொல்றது அதான், கொடுத்து கெடுப்பானான்ட்டான். அதனால வந்து இந்த ராகு பகவான் சேர்ற இடம், அவருக்கு முன்பின் கிரகங்கள் அமைவது, அவனுக்கு அரசனுக்கு ஒப்பாவான்றான். செய்யுள் புலிப்பாணி சித்தர் உடைய பாடல்லாம் ராகு பகவானை பற்றியான பெருமைகள் அதிகமா இருக்கு. அவர் 5ல் இருந்தா என்ன? புத்திரதோஷத்தை ஏற்படுத்துவார். பாரப்பா பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரப்பா ஜமனுக்கு புத்திரதோஷம். அதை பத்தி பேசலாம். நம்ம புத்திரதோஷத்தை பத்தி பேசணும்னா அது தனி வீடியோ நம்ம பதிவு போடலாம். புத்திரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவான் 5ல் உட்காந்து புத்திரதோஷத்தை ஏற்படுத்தி விடுவார். புத்திரனை வந்து இல்லாம பண்ணிடுவார். இல்ல புத்திரனே இல்ல, குழந்தை பாக்கியமே இல்லடான்ட்டான். அதுக்கும் வழி வச்சிருக்காங்க. எப்படின்னா, அந்த ராகு பஞ்சமத்தில் கருணாம் அமைந்தவாரம் சீரப்பாஜனுக்கு புத்திரதோஷம் தீர்ப்பதற்கு வகைவேறும் சொல்வேன் மைந்தான்றார். அதுக்கும் சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு ஒரு இப்ப காளகஸ்தி மாதிரியான ஊர் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு அங்க ஒரு மரம் இருக்கும், அரச மரம். அந்த அரச மரத்தை சுத்தி வரணும் அந்த ஜாதகனுடைய மனைவி, அந்த ஜாதகன். அது சில பரிகாரங்கள்லாம் இருக்கு. ராகு திசையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அது எதுக்காக சொல்றோம்னா, ராகு 5ல் உட்கார்ந்தா பரதேசன் போவான் காலை அப்படின்னா என்ன? வெளிநாட்டு பயணம். அதான் முன்னே சொன்ன வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்துவார். 3 ராகு சிறப்பு முயற்சியை வெற்றியடை வைப்பார். 3, 6, 11 உபஜய ஸ்தானம். 6ஆம் இடம் எதிரி நோய் கடன் இல்ல. அது ஒரு பாட்டு சொல்றான். ஆரப்பா கரும்பாம்பு ஆறில் ஏற, செம்பாம்பு ஈரார் ஏற, சிறந்த ஒரு கேந்திரம் ஏற, கணங்களுக்கு பலி கொடுத்து திரைவங்களை வெளியிட்டு பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பான். இதை சுருக்கமா சொல்றான் புலிப்பாணி சித்தருடைய செய்யுள். 6ல் ராகு உட்கார்ந்து 12ல் கேது உட்கார்ந்து திசை நடத்தும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? லட்சுமி யோகம் இருக்கிட்டான்ட்டான். அவனுக்கு செல்வ செழிப்பு எல்லாமே ஏற்படுத்துவார். பொதுவா நம்ம வந்து இப்படி ஏற்படுத்துவாரு, இந்த மாதிரி கொடுப்பாரு, இன்பங்கள்லாம் உலகத்தை தேடி வரும்னு எப்படி வரும்? அதான் செய்யுள்ள விளக்கமா சொல்றாரு புலிப்பாணி சித்தர். சித்தர் வாக்கு இது வந்து ஞானிகளுடைய வார்த்தை. இது வந்து சாதாரண சாஸ்திரம் அல்ல. வேதத்தில் அங்கத்தில் இருந்து வரக்கூடியதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரம் எல்லாத்துக்கெல்லாம் வாய்க்காதுங்க. என்னுடைய விஷயத்த உங்களுக்கு சொல்லி இந்த உண்மையை நான் விளக்குறேன். இந்த 18 வருட காலம் ஒரு ஜாதகனுக்கு எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு கேட்டு பாருங்க. அவனுக்கு அந்த வலி, வேதனை, சந்தோஷம் எல்லாமே சொல்லுவோம்.